ஆமா அப்பாவோட அம்மாவை பார்த்து படித்தபடியே என்று சிறு சிறப்படி இருப்பாய். ஏய் அவன் என்ன கேட்ட அவங்க யார் தெரியுமா? அவதான் பா அப்பா வளர்த்த தந்தை. நீ என்ன சொல்ற? சரி சரி சத்யா அம்மா அப்பா தாய் தந்தை இருவரும் எதற்காக அழைத்தது தெரியுமா? என்ன காரணம்ப்பா? இந்த பாருமா வருகிற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் உனக்கு பிறந்த நாளா? அப்பா அதெல்லாம் போகட்டும். அப்பா பள்ளிக்கூடத்துல என் கூட இருக்கிறாளே கவிதா, அந்த கவிதா பொண்ணு என்ன பார்த்து விருப்பேத்துறாப்பா. முன்ன பார்த்தா ஆமா ஏமா என்ன தெரியுமா? காலையில பள்ளிக்கூடம் போனோமா மறுபடுத்தி ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் சப்போட்டா பழம் எடுத்துட்டு வந்தா பேக்ல. அந்த வேலை செய்யறா என்ன வேலை? சப்போட்டா ரொம்ப பாவமா இருக்கிறாங்க. அந்த கவிதா பொண்ணுல கவிதா பொண்ணு ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் அதை நீ ரிப்பீட் பண்ற. சப்போட்டா பழம் கூட வாங்கி வந்தா சரிமா கண்டிப்பா அதெல்லாம் எதுக்கு என்னன்னே தெரியல. அவங்க அத்தை நேற்று வரும்பொழுது புது ட்ரெஸ் தான் வாங்கி வந்தாங்களா? சரி அதான் பள்ளிக்கூடத்துல எடுத்து வந்து என்ன வெறுப்பேத்தினாப்பா. என்னன்னு தெரியல கேட்டு சொல்லுடா அப்பாண்ட. அந்த கவிதா பொண்ணு அவங்க அத்தை புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தாங்களாம். எதுக்கு எதனால எடுத்துன்னு வந்தாங்கன்னு எதனால தெரியுமா? கவிதா பொண்ணோட அப்பா வந்து இறந்துட்டாரு. கவிதா பொண்ணு அப்பா செத்துட்டாரு. அதனால அவங்க அப்பா வீட்டுல வந்து எல்லாம் பழம் வாங்கிட்டு வந்து வச்சு அவங்க அத்தை வந்து புது ட்ரெஸ் அப்படின்னா அவங்க அப்பா செத்துக்காக தான் எல்லாம் படிச்சாங்களா? ஆமா ஏண்டா அந்த கவிதா பொண்ணு திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போகும்போது நானும் விருப்பேத்தணும். அதனால எனக்காக அப்பா ஒரு செத்து போய் சொல்லுமா. ஒரே வாட்டி செத்து போயா வாழ்ந்துதான் தெரியாம சொல்லிட்டேன். ஒரே வாட்டி தானே அந்த கவிதா பொண்ணு அவதான் குழந்தை சின்ன பொண்ணு அறியாம சொல்லுங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னா அத்தனை நம்ம புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்கல்ல. அந்த கவிதா பொண்ணு வெறுப்பேத்துவா ஒரே வாட்டி செத்துப்பா அப்படின்னா சொல்ல. மனுஷ வாழ்க்கையில சாவுக்கு ஒரு முறை தான். அதனால எனக்காக ஒரு செத்துப்பா பார்க்க முடியாது. சொல்லக்கூடாதுமா. அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அப்பாவும் அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு பிள்ளைக்கு மதிப்பு. அதனால தவற பேசாத. இப்படி ஒரு பிள்ளை இருக்குமா குழந்தைக்கு தெரியாது சொன்னா இப்படி ஒண்ணு தெரியாத மகளை பாருங்க. சரி இருக்கட்டும். உனக்கு பிறந்த நாள் வேணா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். குடிக்கிட்டு இருப்பா.
அதான் என் வீட்டு தயிர் சாதம் பண்ற வேலை உனக்கு. தயிர் சோறு போடவுதான் நான் மயிர் மயிர கை வெள்ளிக்கிழமை என்னுடைய பிறந்த விழா. ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு பிறந்த விழா எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். அரண்மனை முழுவதும் வண்ண வண்ண தோரணங்களும் மாவிளக்குகளும் வான வேடிக்கையும் விழா போலவே சிறப்பாக இருக்க வேண்டும். மறுநாளுக்கு வந்துடும். சாமி வந்துருக்குது. ஓ பெரியம்மா நாலு கண்ணியா மழை அது சாமி வந்துக்குதா? ஏம்மா ஊருக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லு பண்ணி பாட்டுன்னு ஆடி வந்தா எப்படியா? அம்மா நீயே யார்? நாட்டுக்கே இளவரசி இருக்கும்போது உன்னுடைய பிறந்தநாள் அம்மாவும் அப்பாவும் சிறப்பாடு செய்ய போறோம். அதுக்கான ஏற்பாடு அனைத்து நாங்க செய்யறோமா? அப்படியா? இருந்தாலும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அரிசி உணவு விருந்தளிக்கணும். இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் சரி. அப்படியா? சரி அப்படியே ஏற்பாடுகள்லாம் செய்து வைங்கப்பா. வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகளோட பிறந்தநாள் விழா. பிறந்தநாள் விழா அனைத்து ஏற்பாடும் உன்னுடைய தலைமையில தான் நடக்கணும். தலைமையிலே நடக்கும். என்னுடைய மகள் இந்த பிறந்தநாள் சிறப்பா நடந்ததுன்னு வச்சுக்க. வீதியில பூ பண்ண பொண்ணு. ஆமா. மாவிளை கோவங்கள், பண்ண வண்ண மீன் விளக்குகள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு பிறந்தநாள் விழா கொண்டாடின உடனே பிரியாணி சோறு ஒரு கேஸ் போட்டு பிறந்த நாள் விழா முடிச்சு அடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு இறந்த நாள் விழாடா. இருந்தாலும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பட்டு சேலை கொடுக்க வேண்டும். ஆம்பளைக்கெல்லாம் வந்து வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை புரியுதா? இதெல்லாம் அனைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும். கோடி வாட பையன்